தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/2/2023 சனிக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் மாலை 3:28 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், மகா சிவராத்திரி விழா. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சனி பிரதோஷமும் இணைந்து வருகிறது. சிவனையும் முயவளையும் வழிபட வேண்டிய நாளிலே சிவனுக்கு உறுதுணையாக இருக்கும் அவரது வாகனமான நந்தியம்பெருமானையும் வழிபட வழிவகுக்கும் சனி பிரதோஷம் இன்று வருகிறது. பொதுவாகவே இது போன்ற சிவராத்திரி விழாக்களை நாம் கொண்டாடி இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை வழிபட்டால் சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அவ்வை சொல்லியது போல வாழ்க்கை முழுவதும் வளமாக இருக்கும். செல்வ வளம் பெருக சிவனை வழிபடுவோம் என்று நான் தினத்தந்தியிலே குறிப்பிடுவது வழக்கம். அப்படிப்பட்ட சிவனுக்கு வந்த நாள் இன்றைக்கு ஒரு வேடன் ஒரு காட்டுக்கு வேட்டையாட சென்ற பொழுது புலி ஒன்று துரத்தி வந்ததாக சொல்வார்கள். ஒரு மரத்தின் மீது ஏறி நின்று இரவு முழுவதும் விழித்திருப்பதற்காக அங்கிருந்து ஒவ்வொரு இலையாக கீழே பறித்து போட்டுக்கொண்டே வந்தாராம். அப்படி வருகின்ற பொழுது கீழே புலி இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் இலையை பறித்து கொண்டே இருந்தார். பறித்து போட்ட இலையெல்லாம் கீழே இருந்த சிவலிங்கத்தின் மேல் இருந்ததால் அவருக்கு சிவபூஜை செய்த பலன் கிடைத்து விடிந்த பின்னாலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான பலன் நடந்தது என்று குறிப்பிடுவார்கள். பொதுவாக புராணங்களில் எல்லாம் குறிப்பிடும் கதைகளை நாம் கேட்கின்ற பொழுதெல்லாம் இந்த வாய்ப்புகளை எல்லாம் நாமும் இதுபோல சிவனை வழிபட்டால் நமக்கும் நல்ல வாய்ப்புகள் வரும் என்பதை நாம் நம்பலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிவராத்திரி என்பதனாலே எங்கள் ஊரிலிருந்து, அதாவது எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள கீழச்சிவல்பட்டி, இங்கிருந்து மாலை 4 மணி அளவிலே நாங்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் வருவார்கள். என்னுடைய தலைமையிலே 22ஆம் ஆண்டாக சிவராத்திரி விழா வைபவம் நடைபெறுகிறது. பொதுவாக ஒரே இரவில் நாங்கள் 1026 சிவலிங்கங்களை வழிபடுவது வழக்கம். ஒரு இடத்திலே, காளையார் கோவில் என்ற இடத்திலே 1000 சிவலிங்கம் இருக்கிறது. ஒரு சிவலிங்க திருமேனியில் 1000 சிவலிங்கம் இருப்பதனாலே அது ஒன்றை வழிபட்டாலே 1000 சிவனை கும்பிட்ட பலன் நமக்கு கிடைக்கும். அதே போல மற்ற திருக்கோயில்கள் ஒரு 26 கோயில்கள், சுமார் 26 கோயில்கள் உள்ள 26 சிவனும் இதுவும் சேருகின்ற பொழுது 1026 சிவாலயங்களை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் 21வது ஆண்டாக இந்த ஆண்டு அனைத்து பக்தர்களும் என்னுடைய தலைமையிலே வருகின்ற ஒரு விழாவும் நடைபெற இருக்கிறது. பொதுவாக ஆங்காங்கு இருக்கும் சிவனை உள்ளூரில் இருக்கும் சிவாலயம் சென்றும் சரி, வாய்ப்பு இருப்பவர்கள் அருகில் இருக்கும் சிவன் கோயில்களுக்கு சென்றும் இன்று நாம் விழித்திருந்து சிவனை வழிபடுவது நல்லது. பொதுவாக லிங்கோத்பவர் காலம் என்கின்ற அந்த நடுநிசி காலத்திலே கும்பிடுகிற பொழுது அதிக பலன் கிடைக்கும் என்பார்களாம். சிவபதிகம் ஒன்று உண்டு. நஞ்சை உண்ட நாயகனே, நமச்சிவாயம் ஆனவனே, மிஞ்சும் பொருளை தருபவனே, மேதினி போற்றச் செய்பவனே, கொஞ்சம் தமிழால் பாடுகிறேன் குறைகள் அகலச் செய்வாயே, நெஞ்சம் மகிழ வைப்பவனே, நீலகண்டனே அருள்வாயே. சண்டிகேஸ்வரர் உனை தொழுது தனியோர் இடத்தை பிடித்துள்ளார், எண்டிசை போற்றும் புகழ் குவிய எனக்கும் அருளை தருவாயே, வந்தவர் நொந்தவர் அனைவருக்கும் வாழ்வை வளம்பெறச் செய்பவனே, மந்திரமாகும் உன் பெயரை மனதில் நினைத்தேன் அருள்வாயே என்று ஒரு சிவபதிகம் உண்டு. பொதுவாக இன்று சிவாய நம என்று நாம் உச்சரித்தாலே பலன் கிடைக்குமா? சிவா சிவா என்று சொன்னால் கூட பலன் 5க்கு 2 பழுதில்லை என்பது போல 5 எழுத்து சிவாய நம என்பதை நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம், நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும், இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய வாழ்வு வந்து சேரும் கண்டுகொள்ளுங்கள் என்றும் அந்த பதிகம் எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட சிவனை இன்று நாம் வழிபட்டால் சிறப்பான வாழ்க்கை நமக்கு அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் கிடைக்கின்ற நாள். தகராறு செய்தவர்கள் தானாக விலகுவர். 2இல் செவ்வாய் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதிலே நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள். ஆலய வழிபாட்டிலும் உங்கள் கவனம் கூடுதலாகவே இருக்கும். இன்று வழிபாட்டின் மூலமும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும் நாளாகவே அமைகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நாள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளால் கூட உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகாலையிலேயே வரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறை வழிபாட்டின் மூலமும் இறைவனை பூசித்தும் இறை நாமத்தை வாசித்தும் தான் நீங்கள் காரியங்களை சாதிக்க இயலும். முயற்சிகளில் குறுக்கீடுகள் வரலாம். முன்னேற்ற பாதையிலும் முக்கிய புள்ளிகளை நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். விரயங்கள் கூடும் என்று உங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை. சிவனை வழிபடுவதன் மூலம் சிறப்பான பலன் கிடைக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கு குறு பார்வை இருக்கிறது. விலையுந்த பொருட்கள் வீடு வந்து சேரும். விரும்பியபடியே பயணங்கள் உங்களுக்கு வாய்க்கும். நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அல்லதாக இருந்த ஏதேனும் ஒரு செயல் இப்பொழுது ஆனந்தமாக மாறப்போகின்றது. குறு பார்வை இருப்பதால் வரன்கள் கூட இன்று வாயில் தேடி வரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சிவனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். நட்பு வட்டம் விரிவடையும். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். நேற்று நடைபெறாதிருந்த சில காரியங்கள் இன்று நடைபெறலாம். குழந்தைகளின் கல்விக்காகவோ அல்லது கல்யாணம் சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் கூட கைகூடலாம். இட விற்பனையின் மூலமும் லாபம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு மங்கையர் வழியில் ஏற்பட்ட மனக்கலக்கம் அகலும் நாள். தங்குதடைகள் தானாக அகலும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. மறதியால் சில பணிகளை விட்டுவிட்டீர்களே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அதை நீங்கள் முடிக்கும் வாய்ப்பு உண்டு. முயற்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஆன்மீக பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று எதிர்காலம் இனிமையாக அமைய நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள முன் வருவீர்கள். ஜென்மத்திலே கேது இருக்கின்றார். ஞானகாரகன் கேது இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மனக்கலக்கம் இருந்தாலும் கூட இறை வழிபாட்டின் மூலம் அதை மாற்றிக்கொள்ளும் யோகமும் உண்டு. அதே நேரத்தில் சூரிய பலம் 5இல் இருப்பதால் அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பிள்ளைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சிவாலய வழிபாட்டு மூலம் சிறப்புகளை காண வேண்டிய நாள். சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். புகழ் கூடும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வாய்ப்புகள் வாயில் தேடி வருகின்ற இந்த நாளில் உங்களுக்கு தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கலாம். குறு பார்வை இருப்பதால் இதுவரை நீங்கள் சாதிக்க நினைத்த ஒரு சில காரியங்கள் இன்று சாதனையாளர்களாக திகழக்கூடிய விதத்தில் அந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றிகரமாக அதை முடித்து காட்டுவீர்கள். 6இல் ராகு இருப்பதால் பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாகவே அமையும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 2இலே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். இருப்பினும் புதன் கூட இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். கேது பார்வை இருப்பதால் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். தொழிலை விரிவு செய்யலாமா என்று நினைத்தால் அதற்கான ஏற்பாடு செய்தால் கூட அதில் கூட சில தடைகள் வரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்பழிக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாள். பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். சனியும் சந்திரனும் உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலாது. உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்க வேண்டுமானால், முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டுமானால் இன்று சிவபெருமான் வழிபாடும் உங்களுக்கு தேவை. நந்தி வழிபாடும் உங்களுக்கு நல்லது செய்யும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கின்றார். எனவே புகழ் கீர்த்தி மிகுந்த நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். 2இல் குரு இருப்பதால் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிக்கும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்திலே குரு, அதே நேரம் 8இலே கேது. இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். ஆன்மீக பயணங்களால் ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு. நேற்றைய பிரச்சனை இன்றும் முடிவடையாமல் இருக்கிறதே என்றும் கவலைப்படுவீர்கள். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். முன்னேற்றம் தருகின்ற இடம் 3ஆம் இடம். அங்கு செவ்வாய் இருக்கின்ற பொழுது உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஒரு சில காரியங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். என்ன இருந்தாலும் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே, இன்று சனிக்கிழமை என்பதனாலே உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. திடீரென கைவலி கால்வலி என்று ஏதேனும் ஒரு தொல்லைகள் வரலாம். சிறு தொல்லைகள் வருகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. பொதுவாக மனக்கலக்கமகல இன்று சனி பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபடுவதோடு சிவன் உமையவளையும் வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.